அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. அதனாலதான் கேட்டேன் இந்த நூல்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னாக்கா அதை சரியா போய் மக்கள்கிட்ட சேரணும். என்னுடைய எண்ணங்கள் அதுதான். நான் சுதாரிப்பேன். அதனாலதான் ஆண்டோர்களும் சான்றோர்களும். சான்றோர்கள்னா யாரு? நமக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் தான். ஆமா. அப்ப சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோற்றுவிக்கிறாரு. எதற்காக தெரியும் முருகப்பெருமான் முதல்ல தோற்றுவித்தாரு? என்ன காரணம்ங்கறீங்க? சூரபதமனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் வந்து தோற்றுவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதானே அது? உண்மைதான். சரி, அப்புறம் என்ன செய்தார் தெரியுமா? பாருங்க, என்ன எந்த கடவுளுக்குமே சிவன் இருக்காரு. ஆமா, முதலும் இல்லாத முடிவு இல்லாத ஆதியும் இல்லாத அந்த தாயும் இல்லாமல் தகப்படம் இல்லாமல் இருக்கக்கூடியது யாருனாக்கா சிவபெருமான் மட்டும்தானே. முதல் கடவுள் அப்படின்னாக்கா சிவபெருமானை சொல்லுவோம். மும்முதல் கடவுள் அப்படின்னாக்கா விநாயக பெருமானை சொல்லுவோம். ஆமா, அதே மாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. ஆனா எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் விநாயக முருகன்தான் சூரபதமனை வதம் செய்ய வேண்டும் என்பது உண்மை. 30 கோடி தேவர்களும் இருக்காங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி அத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஏன் அவங்க நினைச்சிருந்தா சூரபதமனை வதம் செய்திருக்கலாம்ல? காரணம் இருக்கு. பாருங்க, முருகப்பெருமான் தோற்றுவிக்கிறாரு. விநாயக பெருமானுக்கு கருணை கடவுள்னு பேர் இல்ல. சரி, சொல்ல மாட்டோம். கருணை கடவுள்ல விநாயக பெருமானுக்கு பேர் கிடையாது, சொல்ல மாட்டோம். சரி, அதே மாதிரி அப்பா சிவபெருமான் இருக்காரு. ஆமா, அவரை சொல்ல மாட்டோம். ஆமா, மகாவிஷ்ணு இருக்காரு. மகாவிஷ்ணு சொல்ல மாட்டோம். பிரம்மதேவன் இருக்காரு. பிரம்மதேவன் நிறைய தெய்வங்கள் இருக்கு. எந்த தெய்வத்தையுமே அப்படி நம்ம சொன்னது கிடையாது. சொல்றது மும்மூர்த்திகளை சொல்றேன். ஆமா, அதற்கு நிகரான உள்ளது பேசி. அதே மாதிரி பிரம்மதேவனை பார்த்தா பிரம்மதேவனை சொல்றது இல்ல, ஆதிபராசக்தியை சொல்றது இல்ல, மகாலட்சுமியை சொல்றது இல்ல, ஆமா, கல்விக்கு அதிபதி கலைவாணி யாரையுமே சொல்றது இல்ல. சரி, கருணை கடவுள்னு பேர் வாங்குனது யாரு தெரியுமா? அவர்தான் முருகப்பெருமான். ஆமா, கலியுக கடவுள். ஏன் கருணை கடவுள்? ஏன் கருணை கடவுள்னு பேர் வாங்கணும்? என்ன காரணம்ங்கறீங்க? தமிழ் கடவுள். அப்படி தமிழ் கடவுள்ங்கறனால அவருக்கு கருணை கடவுள் பேர் கிடையாது. தமிழுக்கு தலைவன் அப்படினா யார் சொல்லுவான்? அவர் தேங்க சொல்லுவான். தமிழுக்கு தலைவனா சிவபெருமான். ஆமா, தமிழுக்கு சிறந்தவர்னாக்க சிவபெருமான் தான். தமிழுக்கு தலைவன். தமிழ் கடவுள்னா முருகன் தானே. தமிழ் தாத்தா? ஆமா, தமிழ் தாத்தாக்கு ஊவே சாமிநாத பிள்ளை சொல்லுவோம். அருமையான பேச்சு. ஆமா, ஊவே சாமிநாதர் ஐயர். ஆமா, தமிழ் கடவுள் அப்படினா தமிழை வந்து நமக்கு வந்து ஏட்டுச்சூடிகளாக கொடுத்தவர் அவர்தானே. ஆமா, ஒரு விஷயம் சொன்னா முழுமையா சொல்லணும். பாதியிலே விட்டுட்டு போற பழக்கம் கிடையாது. சொல்ல வரேன். சொல்லுங்க. தமிழுக்கு தமிழ் கடவுள் அப்படினா தமிழ் தலைவன் அப்படினா சொல்லணும்ல. இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்காது. சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக. முருகப்பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா சூரபதமனை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்படுறாரு. சரி, சூர சம்காரம் நடந்தது இல்ல. ஆமா, திருச்செந்தூரில் நடந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. திருச்செந்தூர் நடந்தது உண்மையா? அதான் எல்லாரும் சொல்றாங்கன்னு தான் சொன்னேன். நான் சொல்றேன்னு சொல்லலையே. திருச்செந்தூர் தான் முருகப்பெருமான் சூரபதமனை வதம் செய்தார்னு சொல்றாங்க. பரவலா பேச்சு. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கிடையாது. ஆமா, சூரசம்காரம் நிகழ்வு அது மட்டும் எங்க நடக்குது அப்படின்னா நாளைக்கிணறு இருப்பது திருச்செந்தூர்ல. அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமா ஆமா, சூரசம்கார நிகழ்வு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எங்க அப்படின்னா இந்த நிகழ்வு கொண்டாடுறது எங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல. ஆமா, இப்போது ஆமா, கார்த்திகை மாசம் பாருங்க, சஷ்டி விரத இருந்த உடனே சூரபதமனை முருகப்பெருமான் வதம் செய்வார். இப்போது நடக்கக்கூடியது திருச்செந்தூர். அவர் வதம் செய்தது எங்க? உண்மையான சூரசம்கார நிகழ்வு நடந்த இடம் எது அப்படின்னா திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி போற வழியில மணப்பாடு என்று சொல்லக்கூடிய ஊர்ல. பரவாயில்லையே, அந்த ஊருக்கு மாப்பாடுன்னு சொல்லுவோம். மணப்பாடு அதுதான் உண்மை சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மையே கூட. சூரபதமனை அழிக்கிறதுக்கு முருகப்பெருமான் போறாரு. ஆமா, அதனாலதான் முருகப்பெருமான் போனாரா? அதற்கு முன்பாக வேற யாரும் தூதாக போனார்களா? யாரு அதுக்கு முன்பாக வேற யாரும் தூதாக போனார்களா? பா, சண்டை வேணாம், சமாதானமா போயிருவோம் அப்படின்னு சூரபதமன் தூது போனது யாரு? சொல்லுங்க. என்ன யாரு சொல்லுங்க? ஏன்ட்ட சொல்றீங்க? சொல்லுங்க. ஓ, புரியல சார். அண்ணே புரியல, நீங்க சொல்லுங்க. இல்ல, இதற்கு முன்பாக வந்தேனா சூரபதமனை வந்து நம்ம கொல்லணும், வதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்திருக்காரு. முருகப்பெருமான் வந்து சூரபதமனை சந்திப்பதற்கு முன்பாக தூதுவனாக ஒருத்தர் போனாருப்பா. சண்டை வேணாம், சமாதானமா போயிருவோம், முருகன் ரொம்ப பொல்லாதவரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானமாக ஒருத்தர் அனுப்புனாரு. நான் போறேன்னு சொல்லி போனாரு. வீரபாகுதேவன் அப்படின்னு அவருக்கு பேரு. இரு கிடையாது, இன்னு. வீரபாகுதேவன் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவ போறாரு. என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த அரோகரன் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மதியில நம்ம கிடையாது. முருகனை பார்த்த உடனே அரோகரன் தன்னை அறியாமல் அந்த வார்த்தை வந்துடும். ஆமா, இந்த அரோகரன் சொன்னது யாருனாக்க வீரபாகுதேவன் தான். ஏன் எதனால அந்த வார்த்தையை அவரு சொன்னாரு முதல் முறையாக அப்படின்னாக்க சூரனை முருகப்பெருமான் வதம் செய்தவர் சந்தோஷம் தாங்க முடியல, முருகா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அரோகரான்னு வீரபாகுதேவன் தான் முதல் முறையாக அரோகரா சொன்னது. பிறகுதான் கச்சியப்ப சிவாச்சாரியார், கிருபானந்த வாரியார்லாம் அதற்கு பிறகுதான் அவங்க எல்லாம் சொல்லி வந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அப்ப போறாரு. சரி, இப்ப கருணை கடவுள் அதுக்காக சொல்ல வரேன். விஷயத்தை சொல்லுங்க. போய் முருகப்பெருமான் எல்லாருடைய கூற்று என்ன அப்படின்னா சூரபதுமனை அழிக்கணும். ஆமா, முருகப்பெருமான் போறாரு. போன உடனே சூரன் பார்த்தா அவன் வந்து அசுரன், அவன் அரக்கன். ஆமா, அவனோட என்ன அப்படின்னா யாரா அடிச்சு கொண்டு நம்ம உணவை உட்கொள்ளலாம், எப்படா அடுத்தால அடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் சூரபதுமனுக்கு. சரி, சூரபதுமன் போகும் பொழுது எங்கே மனப்பாடுல திருச்செந்தூர் போறாரு. முருகப்பெருமானை பார்த்த உடனே சூரபதுமன் என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய நிலைய மறந்துட்டானா. நான் ஒரு அரக்கன் தான் அப்படிங்கறதே மறந்துட்டானா. தான் ஒரு அரக்கன் தான் என்பதை மறந்து விட்டு என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய முகத்துல முகமே புன்னகைத்ததான். எதுக்கு சண்டை ஓட போனவன் மூஞ்சி புன்னகைக்குமா? இத பாக்குறாரு முருகப்பெருமான். சரி, இத முருகப்பெருமான் என்னங்க இல்ல சிரிக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க இல்ல தவறுங்கறீங்களா? தவறுனா மறுத்து பேசுங்க. அப்படி இல்ல கிடையாது, சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானை பார்த்தோம் சூரபதுமன் வந்து அவரை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வந்தது அப்படினீங்க. சொல்லுங்க. அவருடைய முகத்திலே புன்னகைத்தது. தம்மை தண்டதான் புன்னகை என்றால் சிரிப்பு. அதான் புன்னகைத்ததுனா. ஆமா, அதான் தமிழ்ல தான் உண்மை. ஆமா, அது உண்மைதான். அப்ப பாருங்க சூரபதுமன், அப்ப பாருங்க முருகப்பெருமான் இத பாக்குறாரு. வெறுஞ்சண்டோட தான் போறாரு முருகப்பெருமான். தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு தானே போறாரு. போன உடனே சூரபதுமன் என்பவன் ஒரு அரக்கன் தான். அவனுடைய எண்ணம் தான் தவறா இருக்கிறது. நீங்க பேசுங்க. எண்ணங்கள் தவறாக இருக்கு. அவருடைய எண்ணம் தான் தவறா இருக்கு. அண்ணன் எட்டி பார்க்கிறார். அவருடைய எண்ணம் தான் தவறா இருக்கு. ஆனா அவருடைய குணமாகப்பட்டது நல்ல குணமா இருக்கிறது. யாருடைய குணம்? சூரபதுமனுடைய குணம். அப்படிங்கறத முருகப்பெருமான் கவனிச்சு என்ன செய்யறார் அப்படின்னா இப்பேற்பட்டவனை நம்ம அழிச்சோம் அப்படின்னா அவனுக்கு நமக்கு முருகப்பெருமானா தோன்ற எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அரக்கனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவரை கொல்லக்கூடாது, தன் கூட ஆட்கொண்டு வச்சுக்கலாம், தான் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்பதான் பாருங்க சூரபதுமனை தன்னுடைய சிக்கடியில வேல் கொடுத்த தாயே சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீங்க. அப்ப அந்த வேலை வைத்து என்ன செய்யறார் அப்படின்னா சூரபதுமனை அவர்களுக்கு வாங்கலாம். சூரபதுமனை வதம் செய்ய போகும் பொழுது சூரபதுமன் என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ன மரமாக மாறின்றான் தெரியுமாமா? என்ன மரமாக சொல்றதுன்னா ஒண்ணு நீங்க சொல்லிருங்க, இல்ல நீங்க சொல்லுங்கம்மான்னு சொன்னாக்க பரவாயில்ல. சொல்லுங்க. மாமரமாக மாறி நின்றார். மாமரமாக மாறி நின்றான். ஆமா, மாமரமாக மாறி நின்ற சூரபதுமன் என்ன செய்தார்? எதுக்காக வந்து சூரபதுமன் மாமரமாக மாறி நிக்கணும் சொல்லுங்க. முருகப்பெருமான் அழிக்க வராரு அப்படின்னு. அப்ப அழிக்க வராரு தெரிஞ்சதுக்கு உங்க வழிக்கு நான் வர்றேன், முருகன் நம்மள கொல்ல வராருன்னு தெரிஞ்சு ஒருத்தன் போய் அவரை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னாக்கா இதை ஏத்துக்க முடியுமா சாமி? என்ன சாமி நீங்க கதை அப்படியே அளந்து விடுறீங்களே. சிரித்தார் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து ஐயா நம்மள கொல்ல வராருன்னு சொல்லி பயந்து ஓடி போய்தான் மாமரமாக மாறி நின்னான் சூரபதுமன். ஆக இவன் மரமாக மாறி நிக்கிறான்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி சிக்கலில் வேல் வாங்கி அப்படிங்க பாத்தீங்களா? சிக்கல்ல வந்த முருகப்பெருமானுக்கு யாரு வேலை கொடுத்தது? அழகன் குமரன் லாவினன் குடிதண்ணில் கிழவன் பெயர் கொண்டதேன் அப்படின்னு ஒரு அரிய பாடல். ஆமா இருக்கு, முருகனுடைய பாடல். ஆமா, முருகனுடைய அழகை பார்த்து தன்னுடைய மெய் மறந்து போனானா சூரபதுமன். ஓ, அப்படி சொல்றேன். சரி சரி, பாடல் வரிகளை நம்பி நீங்க உண்மைதான், அது உண்மைதான். அப்படியா? அழகன் குமரனுங்கறான், வேற யாரையும் சொல்றோமா? அப்ப பாடல் வரிகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல உண்மைதானே? பாடல் வரிகள் அதத்தான் கேக்குறேன். பாடல் வரிகள் உள்ளதே இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, அதுதான் உண்மை அப்படிங்கறீங்க. அப்ப பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல உண்மைதானே? பொய்யா எதுவும் கிடையாது. அப்ப உண்மைதானே? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாடல் பாடி இருக்காரு. அப்ப அந்த வார்த்தை உண்மையா பொய்யா? உண்மைதான். எங்க அப்படி? அப்ப அதுக்கு கதை இருக்குல்ல, அப்பவே அவர் படிச்சனாலதான் இந்த கதை நடந்திருக்கிறது உண்மைன்னு படிச்சனாலதான் கண்ணதாசன் அப்படி ஒரு வரிகளை எழுதினாரு. எங்க நடந்தது? சிவலிங்கம் எங்க சாட்சி சொன்னது? மதுரை எம்பதியில. மதுரை எம்பதியில சாட்சி சொன்னது சிவலிங்கமாகப்பட்டது. யாருக்காக சாட்சி சொன்னது? சிவலிங்கம் திருவாதூரிலே பிறக்கிறார். மானிடராக பிறந்து யாரது பிறந்தது? மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடியவருக்காக. சரி, அவருக்காக பாடப்பட்டதுதான் மதுரை எமதியிலே சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யும். மாணிக்க வாசகருக்காக வந்து சிவலிங்கம் சாட்சி சொன்னதா இல்ல வேற யாருக்குமாக சாட்சி சொன்னாரா சிவன் வந்து? சரியா சொல்லுங்க, கதையை பார்ப்போம். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக சுவாமி? ஒரு விஷயத்தை மூடி வச்சிருக்கிற வரைனா அதுக்கு சிறப்பு, விட்டுட்டோம் வச்சுங்களேன்
நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே பேசுவோம், எல்லாத்தையும் கொட்டிட முடியாது சாமி. இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. என்ன இதுக்குள்ள அப்படி புடிய வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு அப்படியே தேடணும். தேடுங்க, தேடுனாத்தான் கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு கருணை கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான சொல்றான், ஆட்கொண்டு ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் ஒரு பகுதியை மயிலாகவும் மாற்றி வைத்திருக்கிறார் முருகப்பெருமான். சந்தோஷம். இந்த இடத்துல காவல் பாக்குறீங்க. ஆமா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 வகை பருவம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு உண்டான பருவங்கள் ஏன் சொல்லுங்க. அதே 7 தான். ஆமா, அது 7 தான். பேதை, பெதம்பை, மங்கை, மடந்தை, அருவே, தெளிவே, உங்களுடைய 7 வகை பருவம். நான் நடந்திருப்பது மங்கை பருவம் ஆண்களுக்கு. பாலன், மீலி, மரவன், திரவன், காளை, விடலை, முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவம். ஆமா. ஆண்களுக்கு எந்த பருவத்துல திருமணம் முடிச்சு வைப்பாங்கம்மா? ஆண்களுக்கு எந்த பருவத்துல திருமணம்? பெண்களுக்கு எந்த பருவத்துல திருமணம் முடிப்பாங்க? மங்கை பருவத்துல. அப்ப ஆண்களுக்கு காளை பருவத்துல. காளை பருவத்துல திருமணம் பண்ண முடியும். அதுக்கு இடையில திருமணம் பண்ண முடியுமா? அந்த இருங்க, அந்த காலத்துல எல்லாம் பண்ணாங்க, பண்ணாமையா இருந்தாங்க அந்த காலத்துல. அப்புறம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி கணவர் இறந்த உடனே உடன் கட்டின ஏறின பெண்களை இருக்கத்தானே செஞ்சாங்க அந்த காலத்துல. இப்ப கிடையாது இல்ல, இப்ப கிடையாது. அந்த காலத்துல நடந்ததெல்லாம் இப்ப எல்லாத்தையும் நடக்கும் அப்படின்னா அந்த காலத்துல இந்த காலத்தை கடைபிடிக்க கூடாதா? ஏன் கடைபிடிச்சாத்தே என்னன்னு கேக்குறேன். நிறைய விஷயமே மாறி போச்சு தெரியுமா? என்ன மாறி போச்சு? இல்ல மாறி போச்சு அப்படிங்கிறீங்களே, நம்ம மாறிட்டோமா இல்ல அதுவாக மாறியதா? காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு நம்ம சொல்றோம். காலம் மாறியதா? கிழக்க உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்குது, அது வேலையை அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. காலம் போற போக்குல நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். அம்படுத்தேன் தொண்டை நாடுங்கிறீங்கல்ல. ஆமா, நாட்டினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சான்றோரும் கிடைத்தவங்கல்ல, அந்த நாட்டுல கடைபிடிக்கப்பட்டதுதான் கொடுக்க பெண்களுக்கு. தாராளமா பேசுவோமே, அந்த காலத்துல தாராளமா பேசலாமே. அந்த காலத்துல கொடுக்கக்கூடிய சீதனங்களிலே புழங்காத சீதனம் ஒரு சீதனத்தை சொல்றோம். ஆமா, ஆனா இப்ப கிடையாது. அது இப்ப கிடையாது, இந்த காலத்துல கிடையாது. அது என்ன சீதனமா? கல்லுகள் இருக்கா, இதனால மண்டையை உடைக்கிறதுக்கு கிடக்கானே நிறைய ஆளுகளை பாரு, ஆளுகளை. ஏமா கேக்குறாங்களா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏமா ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்ப உள்ளவங்க கடைபிடிச்சதாமா? கடைபிடிச்சதே அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளை தானே நீ, இத தெரிஞ்சு வச்சுக்காம இருப்பியா? சாமி என்ன நிப்பாட்டு உங்க பேச்ச. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகிருந்து எனக்கு எங்க பிறந்த வீட்டுல இருந்து நிறைய சீர் சிறந்தி கொடுத்து விட்டுருந்தாங்கனாக்கா அது என்ன சீர், புழங்காத சீர் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. சாமி அவரெல்லாம் சரியா தான் சொன்னாரு. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அண்ணே, கையெடுத்து கும்பிடுறேன். சாமி வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டிருக்காரு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? புழங்காத சீரு அப்படின்னாரு. எங்க தெரிஞ்ச பதில சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கருப்பசாமியை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. கருப்பு அப்படின்னாலே பிறகு 18ஆம் படி கருப்பர் தான் நமக்கு பேர் ஞாபகத்துக்கு வரும். 18ஆம் படி கருப்பர் அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த 18ஆம் படி கருப்பர் வந்து எங்க இருக்காரு? முதல்ல வருஷம் நம்ம போவோம். வருஷம் கிடையாது, நினைக்கிறப்பெல்லாம் போய் சாமி கும்பிடும். ஆனா கோயில திறக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எங்க எப்ப அந்த வருஷத்துக்கு ஒரு முறை என்னைக்கு திறப்பாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் திறப்பாங்க. 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் அந்த கோவிலுடைய கதவையே திறப்பாங்க. அதற்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த திருவிழா வந்துருச்சு கருப்பருக்கு அப்படின்னா அந்த என்ன அங்கே உள்ள அர்ச்சகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கதவுகளுக்கு நிறைய சந்தனங்களை பூசுவாங்க. அதை பார்க்கறதுக்கு கோடி கண் வேணும் நமக்கு. அந்த கண்குள்ளா காட்சியை பார்ப்பதற்கு கோடி கண்கள் வேண்டும். இந்த 18ஆம் படி கருப்பர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா மதுரை எம்பதினாக்கா மதுரையை சொல்லுவோம் நம்ம. அழகர் கோவில் இருக்காரு இந்த கருப்பசாமி. இதற்கு முன்பாக எங்க இருந்தார் அப்படின்னா சேரநாடு நம்ம எதை சொல்லுவோம்னா கேரளத்தை சொல்லுவோம். ஏன் அங்கே இருந்து அவர் இங்க வர காரணம் என்ன அப்படின்னாக்க அழகரை தூக்கிட்டு போகணும், நம்ம நாட்டில் வச்சு நம்ம வழிபடணும், நம்ம நாடு நல்லா இருக்குமே அப்படின்னு சேரநாட்டு மன்னர் ஆசை. சேரநாட்டு மன்னராக வந்து சாமியை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க கேரள நாடு அப்படின்னு மாந்திரிகத்தில் சிறந்த நாடு எதுனாக்கா கேரள நாடு தான். இன்றைக்கு வரையும் அது நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதை நம்ம சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு தொழில். இப்ப எங்களுக்கு இது எப்படி நாடக தொழிலோ அது மாதிரி அது அவங்களுக்கு தொழில், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது.
ஆமா, அது என்ன ஆகுதுனாக்கா மாய மாந்திரிகத்துல சிறந்த நம்பூதிரிகள் நிறைய இருப்பாங்க. மாந்திரிகம் செய்வதற்கு நம்பூதிரிகள் நிறைய இருப்பாங்க. அப்ப மன்னர் என்ன பண்றாரு, மன்னரால போய் ஒரு சாமியை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி 18 நம்பூதிரிகளை, நல்லா கவனமா கேளுங்க, 18 நம்பூதிரிகளை மதுரையம்பதிக்கு அனுப்பிட்டாரு. போய் சாமியை சிலையை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு. அப்ப இவங்களை மட்டும் அனுப்பினா போதுமா, இவங்களுக்கு துணையா யாரையாவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி அங்க காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமியை கூட அனுப்புறாரு சேர நாட்டு மன்னர் 18 பேரோட. எல்லாரும் வந்துட்டாங்க இங்க மதுரையம்பதிக்கு. அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தெய்வம் நின்று பேசியது மனிதர்களோட நேருக்கு நேராக. ஆனா இன்னைக்கு கிடையாது, கனலோட நம்ம பாக்குறது இல்ல. என்ன பண்ண அழகர் என்ன பண்ணாரு, அப்ப இது நடந்த சோகத்தப்ப அந்த இறை நம்பிக்கை அப்படி அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இரவோட இரவாக மக்களுடைய கனவுல எல்லாம் போய் சொல்லிட்டாரு, உங்க சாமியை தூக்கம் வந்துட்டாங்க, உங்க தெய்வத்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் காப்பாத்திக்கணும் அப்படின்னு. விடிஞ்ச உடனே மக்கள் எழுந்திரிச்சாங்க, சாமி சொன்னது உண்மையா தான் இருக்க. இந்த 18 பேரையும் தேடுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து. கிடைச்சிட்டாங்க 18 பேரும். கிடைச்ச உடனே என்ன ஆகுதுனாக்கா இவங்கள இல்ல வேற சித்திகாளி ஆமா கண்டுக்க கூடாது விட்டுருங்க. இல்ல அவர் வேணாம் கண்டுக்க வேணாம் விட்டுருங்க. நம்ம விஷயம் பேசிக்கிறோம், நம்ம பாட்டி பேசிக்கிட்டு இருப்போம். அப்படித்தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த 18 பேரையும் பிடிச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா சிறையில அடைச்சிட்டாங்க. அடைச்ச உடனே இவங்க யோசிக்கிறாங்க, அப்ப இன்னைக்கு நம்ம இவங்களை விட்டுட்டோம் அப்படின்னாக்க நாளைக்கு இந்த தவறு தானே இவங்க செய்வீங்க, அப்ப இவங்கள கொல்லணும். இவங்களை கொல்லணும் அப்படின்னாக்க முடியுமா, முடியல. ஏன் அவங்கள கொல்ல முடியல அப்படின்னாக்க அவங்க நெத்தியில வச்சிருந்தாங்க பாருங்க அந்த கருப்பு மையாகப்பட்டது, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம வாங்கி அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம நல்லா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு தான் அது. ஆமா, அது எவ்வளவு நாளைக்கு நிற்கும். தெய்வம் தான் நமக்கு எப்பவுமே தோணும். கண்கண்ட தெய்வம்னாக்க நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான், குல தெய்வங்கள் தான் நமக்கு எப்பவுமே கூடவே இருக்கக்கூடியது. அப்ப எனக்கு கருப்பு மைய அவங்களை தடுக்கிறது கொல்ல விடாம இவங்களை எப்படியாவது நம்ம கொல்லணுமே அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்ந்து நிறைய சுடு சாதங்களை வடிக்கிறாங்க. சூடான பதார்த்தம். ஏன் அங்கங்க போவானே இந்த லைட் வெளிச்சம் இருக்கு பாருங்க, இது முகத்துல படப்பட எங்களுக்கு அதிகமா வேர்க்குது. லைட் வெளிச்சம் எவ்வளவு காத்தடிச்சாலும் எங்களுக்கு வேர்க்குது. அப்ப வந்து இதுக்கு வெப்பத்தன்மை அதிகமா இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, நிறைய சுடு சாதங்களை வடிக்கிறாங்க. சாதத்தை வடிச்சு அந்த சிறையில கொண்டு அவங்க எங்க இருக்கையில அந்த சிறையில கொண்டு கொட்டின உடனே அந்த சாதத்திலிருந்து அந்த ஆவியாகப்பட்டது அவங்க முகத்துல அடிச்ச உடனே அந்த மையாகப்பட்டது அழிஞ்சு போச்சு. அழிஞ்சிட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க 18 பேரையும் கொன்னுட்டாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பா தானே வந்தாரு கருப்பு. அவர் எங்க போய் நிக்கிறாருக்க, வந்த வேலையை செய்யணும்ல, சாமியை தூக்கத்தானே வந்தா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, அழகருக்கு முன்பாக போய் நின்றுகிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சூரபதமன் வந்து முருகனை பார்த்த உடனே நகைத்தார் என்று. இவர் மயங்கிட்டாரு அழகரை பார்த்த உடனே கருப்பு. ஐயா அழகரே, உன்னை கொண்டுகிட்டு போலாம தான் நாங்க வந்தோம். உன்னுடைய திருமுகத்தை, அதுக்கு தான் சொல்லுவாங்க சுந்தரராஜ பெருமாள் அப்படிம்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அழகருக்கு பேரு சுந்தரராஜ பெருமாள். சுந்தரம் என்றால் அழகு. உன்னுடைய அழகான முகத்தை பார்த்த உடனே எனக்கு கொண்டு போகணும்னு மனசு இல்லை, உன்னுடைய எழுகையிலே உன்னுடைய அருகாமையில ஒன்னும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் என்னை வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கிறாரு அழகர்ட்ட. அழகர் ஒத்துக்கிட்டாரு. சரியா, மனம் மாறி வந்துட்ட, மன்னிப்பு கிடம்னு தெய்வம் மன்னிச்சிருமே நம்மளை, நீ மனம் மாறி வந்துட்ட, ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அழகரை ஒத்துக்கிட்டாரு. அப்ப கருப்பசாமி என்ன வரம் கேக்குது அப்படின்னாக்க, நாங்க உங்க கூட எப்பவே இருக்க அப்படின்னாக்க உங்களுக்கு சூடக்கூடிய மாலைகளாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், எதுவுமே பக்தர்களுக்கு போய் சேரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் சொந்தமாக, எனக்கு மட்டும்தான் வேணும். இன்னைக்கு நம்ம போய் அங்கே கேட்டோம்னாக்கா கருப்பசாமி கோயிலில் போய் நம்ம பூவோ மாலையோ கேட்டோம்னாக்கா கொடுக்க முடியாது. ₹1,00,000 நீங்க கொடுத்தாலும் அங்கிருந்து இம்புட்டு இன்னைக்கு கூட நம்ம பூ வாங்க முடியாது இன்னைக்குமே. இப்ப என்ன ஆகுது, வரத்தை வாங்கிட்டு இந்த 18 பேரையும் காணமே அப்படின்னு சொல்லி கருப்பு தேடிக்கிட்டு வர்றாரு. தேடிட்டு வந்து பார்த்தா 18 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஆக நம்மளை நம்பித்தானப்ப இந்த 18 பேரும் வந்தாங்க, அம்மா நம்ம நம்பி வந்தவங்களை இப்படி நம்ம விட்டுட்டோமே, அழகரால நமக்கு எப்படி ஒரு சிறப்பு கிடைத்ததோ அதே மாதிரி நம்மளை நம்பி வந்த 18 பேருக்கு நம்மளால என்னால இந்த கருப்பால இந்த 18 பேருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பாகப்பட்டவர் என்ன பண்ணாரு, அந்த 18 பேரையும் 18 படிகளா மாத்திட்டாரு. 18 பேரையும் 18 படிகளா மாத்தி அந்த படி மேல ஏறி போய் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் தான் இன்றைக்கு அழகர் கோவில் இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு 18ஆம் படி கருப்பர்னு பேர் வர காரணம். அதுதான் உண்மை. கருப்பசாமின்னு பேர் வர காரணம் அதுதான். அந்த 18 பேரையும் படிகளாக அமைத்தால்தான் இன்றைக்கும் பாருங்க, இன்னைக்கு நீங்க போனாலும் கோயில் திறக்க மாட்டாங்க. எப்படி நீ கேட்டுக்கிட்டே இல்லையா, எப்படி மயங்கவெல்லாம் இல்லனே அவங்க
சோறு வலிச்சா சோறு ஆக்கி போட்டாங்கன்னு சொன்னா அந்த வெக்கையில தானே இந்த மைய அழிஞ்சிச்சுன்னு சொன்னேன். நீ எங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற? எந்த நினைப்புல உட்காந்துருக்க? உனக்காக நான் மறுபடியும் முதல்ல இருந்து கதையை சொல்ல முடியாது. அருமையான விளக்கம். ஆமா, இதுதான் காரணம். கருப்பு வர காரணம் இதுதான். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம், அதை தனித்தவனில் பாட பாட சேரும். தங்கத்தேரில் முருகன் வரும் அழகே அழகாம், அதை தனித்தவனில் பாட பாட சேரும் புகழா. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். ஓங்கார வேலனவன் ஒளிமுகச் சிரிப்பு, உலகத்தையே அவந்தெடுக்கும் அழகின் சிரிப்பு. ஓங்கார முருகனவன் ஒளிமுகச் சிரிப்பு, அந்த உலகத்தையே கவர்ந்திழுக்கும் அழகில் விரிப்பு. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம், அது பார்த்து மகிழத்தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகப்பெருமானிய மாப்பிள்ளையாக பார்த்து வந்திருக்கேன். கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை சரவண பவா குகாண்டு நான் பல பேரை பெற்றவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாம நான் குலக்கடவுளாக வணங்கக்கூடிய முருகனை மாப்பிள்ளையா பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கமான முடியுமா சாமி? ஏன் முடியாதுங்கிறீங்க? தாரத்தில் முதல் தாரமா போகணும். அள்ளு பகலும் இந்த அவஸ்தை நிவிடுத்து, அவத்தையே நிமிர்த்து இருப்பை செவிமடுத்து சொல்லும் குட்டி கொடுப்பது முறையோ, குட்டி கொடுப்பது முறையோ, உடம்பு சொல்ல வந்திரும் குடி கொடுப்பதைங்கள் முடியாது. அறிவில்லா மடச்சிறுமையே, இது சுரையில் மறைந்துக்குள்ளாக உனக்கு வந்த கந்தர்வர்கள் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். முருகா, எம்பெருமானே, முருகப்பெருமானே, வர வேண்டும் முருகா. எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் முருகா.